Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் guys, ஸோ இன்றைக்கு வந்து Baseus brand ஒரு clip-on earbuds பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலேஸ் ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். ஸோ பாக்ஸ் என்ன கொடுத்துருவோம் சொல்லி பார்த்துருவோம். ஸோ அவங்களோட Baseus லோகோ, அந்த கிராஃபிக் இமேஜ், இந்த இதோட நேம் பார்த்தீங்கன்னா clip-on ஆக்சுவலாக சொல்ல போனால் clip-on earbuds தான் சொல்லணும். ஸோ clip-on வித்தவுட் லிமிடேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா Baseus AirGo ஒன் ரிங் ஓப்பன் இயர் TWS earbuds அதான் போட்டிருக்காங்க. dual layer ear clip. சைடில் வந்து சர்டிஃபிகேஷன், பின்னாடி இதில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஸோ இதையும் அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ண உடனே எடுத்தோடனே வர்றது வந்து இந்த இயர்பட்ஸ் தான். ஆமாம், அந்த யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆமாம், டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் அதை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த இயர் ப்ளக்ஸில் அந்த சார்ஜிங் இதில் வர்றதா இந்த ஸ்டிக்கர் நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன், அதில் கனெக்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ இதான் அந்த இயர்பட்ஸ். ஸோ கிளிப்-ஆன் இயர்பட்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது guys. ஒரு வித்தியாசமான டிசைன். மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் க்ரே லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், எதுவுமே மெட்டல் எதுவுமே இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இப்போ தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளிப்-ஆன் இயர்பட்ஸ். ஸோ இதை எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும் உள்ள இந்த இயர்பட்ஸ், நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த கிளிப்-ஆன் இயர்பட்ஸ் தான். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து இதுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக ஒரு 7.5 8 மாதிரி கொடுக்கலாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஓகே தான் இருக்குது. நல்ல ஒரு டிசைன். ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், கீழே போட்டால் உடைய வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்லலாம், நல்லாயிருக்கு. ஸோ இதான் நல்லது. ஸோ இப்போ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12mm டிரைவர் சைஸ் தான். அதுமா வந்து கம்ஸ் வித் ப்ளூடூத் 5.3. ஸோ 5.3 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3. கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை, நல்லா தான் இருக்குது கனெக்டிவிட்டி. ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது கனெக்டிவிட்டி, அதில் எந்த இஷ்யூமே நான் சொல்ல மாட்டேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி எப்படி இதில் காதில் எப்படி மாட்டுறேன்னு சொல்லி நான் காட்டிடுறேன். ஸோ நார்மலாக இப்படி தான் இந்த ஸ்பீக்கர் பக்கம் வந்து உள்ளே வரணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அதிலே கொடுத்துருக்காங்க ரைட் லெஃப்ட்னு சொல்லி. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு, திஸ் இஸ் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து போட்டால் தான் அந்த சவுண்ட் வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ காதோட இந்த சைடில் தான் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே பார்க்கலாம். ஸோ காலை போட்டோன்னே இப்படி தான் இருக்கும் கைஸ். அது ஆக்சுவலாக போட்டிருக்கதே தெரியல, ரொம்ப லைட்டாக இருக்குது இதோட வெயிட். ஸோ சூப்பராக இருக்குது. போட்டிருக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக அந்த இன்னர் இயர்பட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் சில ஆட்களுக்கு. ஈவன் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹெட்ஃபோன்ஸ் போடுறது ஓவர் தி இயர். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கும்போது காலை போட்டிருக்கவே தெரில, நல்லா இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் நல்லா இருக்குது ஒரு ஃபிட் எல்லாமே. ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கு கைஸ். இப்படி தான் அது காலை போட்டிருக்கணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த ப்ரோஸ். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்ட் கைஸ். ஸோ போட்டிருக்கதே தெரில, ரொம்ப நல்லா இருக்குது காருக்கு, நீங்களே பார்க்கலாம். போட்டிருக்கே தெரில, ரொம்ப லைட்டாக டிசைன் இருக்கிறதால போட்டிருக்கே தெரில. அது மாதிரி இந்த போட்டிருக்க அந்த இடமும் நல்லா இருக்குது. ரைட்ஸ் கரெக்டாக இந்த மிடில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது, நல்லாயிருக்கு. ஸோ இது மட்டும்தான் நான் இதில் பார்க்குற ப்ரோஸ். அது மாதிரி கனெக்டிவிட்டிலாம் அந்த இஷ்யூமே இல்லை, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட மைனஸ் பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் கைஸ். ஸோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து லைக் நீங்கள் ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இதோட மைக் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மலாக ஒரு லிசனிங்காக நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போதோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு. பட் நீங்கள் ஒரு அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒரு சவுண்டான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது, நாய்ஸான ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து கண்டிப்பாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது. சவுண்ட் வந்து பெருசாக கேட்காது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வச்சு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் ஒரு மைனஸாக நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். மிச்சம்படிக்கு அது கம்ஃபர்ட் வந்து ப்ளஸ்க்காக இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கம்ஃபர்ட் வந்து கார் போட்டுக்கிறதுல நல்லாயிருக்கு. மிச்சம்படிக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி மைக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். என்னென்னா லைக் ரூம் நீங்கள் ஒரு க்ளோஸ் ஸ்பேஸுக்குள்ளே வந்து நாய்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள்
அவுட் சைடில் எனக்கு நாய்ஸான ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து கண்டிப்பாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. சவுண்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்கான்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஸோ நான் ஏன் இதை மெயினாக காட்டுறேன்டா, நான் வந்து லைக் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே நான் வந்து இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லைக் அது டிசைன். ஸோ அதுதான் மெயினாக வந்து அதோட டிசைனுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். கிளிப்-ஆன் இயர்பட்ஸ். ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கு, டிசைன் வந்து நல்லாயிருக்கு, அந்த கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டி வந்து நாட் அப் டு த மார்க் காய். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இன்டோர் ஸ்பேஸ்லாம் இருக்க போடுங்க, நாய்ஸே இருக்காது. அந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டே ஃபீல் ஆகாது. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒரு அட்வான்டேஜ் இது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் தான் சொல்லுவேன். மிச்சப்படி பேட்ரி வந்து எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் பேட்ரி வந்து நல்லாயிருக்கு. பட் என்னென்னா நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட்டில் போகும்போது வந்து பெருசாக அது யூஸ் ஆகாது உங்களுக்கு. அதுதான் ஒரு மைனஸ் இதில். மிச்சப்படிக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதான்னு சொல்லுவேன். ஆல்ரைட் கைஸ். ஸோ பேசஸ் கிளிப்-ஆன் இயர்பட். ஸோ இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு டிசைன். ஸோ அதான் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தம். ஸோ பேசஸ் ஆத்தரைஸ் செல்லர்ஸ். ஸோ அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்லேயோ நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்லையோ இல்லாட்டி ஆஃப்லைன் அவங்களோட ஸ்டோர் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுமான மாதிரி. ஸோ ப்ரிட்டி மச் அதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.